வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா, தமிழ்ல நம்ம நிறைய இடங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி இருக்கு, கேட்ட மாதிரி இருக்கு. எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, அரகொர ஞாபகத்துல இருக்கும் பார்த்தீங்களா? அப்பதான் இந்த வார்த்தைகள நாம யூஸ் பண்ணுவோம். இப்ப நல்லா கவனிக்கணுங்க. ஒண்ணு பார்த்தது, அப்பியரன்ஸ் தோற்றம். இன்னொன்னு கேட்டது, ஃபீல் பண்றது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாரி வார்த்தைகள நம்ம எப்படி சொல்லலாம்னா, 2 வார்த்தைகள் வேற வேற இருக்குங்க. சிம்பிளா யூஸ் பண்ணிறலாம். நல்லா கவனிக்கணும். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இருக்கு அப்படின்னு பிரசன்ட் டோன்ல தான் வருது. அப்ப இந்த சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ். ஓகே. அடுத்து பாருங்க. இங்க இருக்குன்னு தான் இருக்கு. அப்ப பிரசன்ட். இப்போ சிம்பிளா சொல்லிரலாங்க. இவர எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. இவர். ஓகே. பாருங்க. ஹி லுக்ஸ் ஃபெமிலியர். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஹி லுக்ஸ் ஃபெமிலியர். இந்த கார் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு. திஸ் கார் லுக்ஸ் ஃபெமிலியர். இந்த வீடு எங்கோ பார்த்த மாதிரி இருக்குடா. திஸ் ஹவுஸ் லுக்ஸ் ஃபெமிலியர். அவ்வளோதான். நீங்கள் 1000 வார்த்தையில் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி மேக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த குரலை எங்கோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த கேட்ட மாதிரின்னு சொல்லும் பொழுது லுக்கு போடக்கூடாது, வேற போட்டுக்கலாம். அப்போ இந்த குரலை அப்படின்னா திஸ் வாய்ஸ் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர். சவுண்ட்ஸ் ஃபெமிலியர். மறக்கவே கூடாது நண்பர்களே. நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. எப்படி? லுக்ஸ் அப்படின்னா பார்த்தது, சவுண்ட்ஸ் அப்படின்னா கேட்டது. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இதுவே ஒருவேளை ஐயோ எங்கே அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாஸ்டில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லுக்குக்கு பதிலாக லுக்டு அப்படிங்கிற வார்த்தை போட்டால் வேலை முடிஞ்சுது. புரியுதுங்களா? என்னடா அவரை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். இல்லை மச்சான், அவர் எங்கோ பார்த்த மாதிரி இருந்துச்சுடா, அதனால தான் பார்த்தேன் இப்படின்னு ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம். அப்போ எப்படி சொல்லணும்னா, ஹி லுக்டு ஃபெமிலியர். அவர் ஏதோ பார்த்த மாதிரி, ஏதோ ஞாபகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சுடா, அதானே நான் பார்த்தேன். ஹி லுக்டு ஃபெமிலியர். இது எங்கோ கேட்ட மாதிரியே இருந்துச்சு. இட்ஸ் சவுண்டட் ஃபெமிலியர். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே. உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாருங்கள். இந்த வீதியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இதற்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு காமெண்ட்டில் போட்டுருங்க நண்பர்களே.